மிஸ் அன்யாங் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜின்னோட ஒரு 2 ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டு யாருமே பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இந்த வாட்டம் புரியும் உங்களுக்கு. புதுசாக நம்ம சேனலில் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. ஸோ பேக்ரவுண்டில் ஏதாச்சும் சவுண்ட் ஏதாச்சும் வாய்ஸ்லாம் கேட்டால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு என்னோட வாய்ஸ் மட்டும் கட்டிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ போன பாட்டு எதோட முடிச்சிருப்போம், அது வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ போன பாட்டு நீங்களாம் வந்து ஜின்னை வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதுலேருந்து முடிச்சிருந்தோம். இப்போ அது வந்து கண்டினியூ பண்ணலாம். எனக்கு என்ன இவ கிஸ் பண்ணுறா தெரியாதுன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒயிட் வாய்ஸோட பார்க்கவங்கள நீங்கள் பயங்கரமாக பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜின்னு ஒரு நிமிஷம் அப்படியே கிஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களே தான் பார்க்குறாரு. நீங்கள் என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. கிஸ் பண்ண தெரியாதுன்னு சொன்னேன், எப்படி கிஸ் பண்ணுற? ஆமாம் நான் தானே சொன்னேன். அது 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 வந்து என்னடி யோசிக்கிறியா? நான் எப்போ யோசிக்கிறேன்? அதெல்லாம் இல்லையே, நான்லாம் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு அப்படியே ஜின்னை விட்டு கீழே இறங்கிடுறீங்க. கீழே இறங்கிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே வெளில போகலான்னு பார்த்தா அதுக்கிட்டே உங்கள் ஜின் அப்படியே அவங்க கையை பிடிச்சி வாளோட பின் பண்ணி எது இருந்தாலும் சொல்லிவிட்டு இருந்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்கள் நான் என்ன சொல்ல, அதான் உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? நீ 8th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிற, அது எப்படி இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்க நீங்கள் அப்படியே திருத்தினா முடிக்கிறீங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஜின்னும் இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஜெஸ்ஸில் பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆகிடுது, என்ன பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு. நீ சொல்கிறியா இல்லை இந்த கையும் சும்மா தான் இருக்குது, நான் ப்ரெஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட வந்து சொல்ல நீங்களும் சொல்கிறீங்க. இல்லை ஸ்கூலில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களா, நான் அதெல்லாம் கேட்பேன் என்னென்னு. அவங்களுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அவங்களாம் டேட்டிங் போவாங்க. டேட்டிங் போகும்போது அவங்களுக்கு நடந்த விஷயம்லாம் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் உட்காந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லா விஷயமும் கேட்பேன். அப்போனா நீ ஸ்கூலுக்கு படிக்க போகல? அதெல்லாம் இல்லை நான் படிப்பேன். அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதே மாதிரிலாம் பேசுவாங்களா, அப்போ சும்மா டைம் பாஸ்க்காக இதெல்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ சரி, நான் தான் சொல்லிட்டேன்னு இன்னையா என் ஜெஸ் மேலே கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ சாரிடா மிஸ், நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் அப்பப்போ வந்து 18+ வரும், நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுக்கிறதே உங்களுக்கு பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே சார் வாங்க வீடியோ பார்க்கலாம். நீங்கள் ஜின்னும் கையை எடுக்கணுமா, ப்ளீஸ் என்னை கையை எடுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜின்னும் ஸோ அவரோட இன்னொரு ஹேண்டையும் எடுத்து இன்னொரு ஜஸ்ட்லையும் வச்சுட்டு இன்னும் பயங்கரமாக பிஸ் பண்ணுறாரு. நீங்கள் எதுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை எடுத்து விட ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் உங்களால முடியல. ஜின்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு, உங்களால முடியல. நீங்கள் டக்குன்னு அப்படியே கையை எடுத்து விட்டுட்டு ஜின்னு அப்படியே அப் பண்ணிக்கிறீங்க. ஜின்னுக்கு செம மூடாகுது, அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா நீங்கள் அவரோட ஸ்டொமக்கில் தான் ஏறி உட்காந்துருப்பீங்க. நீங்கள் ஜின்னை விட்டு கீழே இறங்க அப்படியே ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் ஜின்னு உங்களை ட்ரைட்டாக அப் பண்ணிகிட்ருக்காரு. என்னை ப்ளீஸ் இறக்கி விட்ருங்க ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சின்னக்கிட்ட அப்படியே கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. சின்னுக்கும் அதுக்கு மேலே பிறக்கவே முடியல. உங்களை தூக்கி வச்ச மாதிரியே உங்களோட இன்னர் வேறு அப்படியே வந்து கழட்டுறாரு. கழட்டி தூக்கி போட்டுட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி அப்படியே அவரோட பேண்ட் ஜிப்பை அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே உங்களுக்குள்ளே விட்டு அப்படியே ஷேக்கன் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னட்ட நீங்கள் கேட்குறீங்க. சின்ன நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே போட்டு போய் மறுபடியும் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணார். அப்படியே ஷேக்கன் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஆனால் இன்சர்ட் ஆகலை. நீங்கள் ஐயோ நீ விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறீங்க. அவங்க மவுத்தில் அவரோட ஹேண்டை வச்சுட்டு கத்தாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் என்னை விடுங்க, நான் போகணும், நான் போய் ஹோம்ஒர்க் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சின்ன நீ நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையில தான் இருக்கார். ஸோ அவர் இன்சர்ட் பண்ணி பார்க்குறாரு, ஆனால் உங்களுக்குள்ளே போகவே இல்லை. சரி ஃபிங்கரிங் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ 2 ஃபிங்கர் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்குள்ளே விடுறாரு. அப்போ தான் உங்களுக்கு பெயினே நான் தெரியுது. பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தான்
டக்குன்னு ஜின்னு அவரோட கயிறு இருந்துச்சு பாக்கெட்லேருந்து கடிச்சு படுத்து அவங்க முகத்தில் அப்படியே கட்டி விட்டுறாரு சங்கிக்காத அளவுக்கு கீழே. ஸோ கட்டிட்டு மறுபடியும் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் பயங்கரமாக வலையில் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜின்னு ஒரு வழியை இன்சர்ட் பண்ணுறாரு. அப்பாடா இப்போ தாண்டா இன்சர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அப்படியே இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவரும் வந்து ஒரு தரையாக முடிச்சுட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. ஸோ டைம் பார்த்தா 3 o'clock ஆகுது. ஸோ உங்களுக்கு அப்படியே வேக வேகமாக அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நேராக அவங்கள தூக்கிட்டு அப்படியே வச்சு உங்களோட பெட்ரூமுக்கு தான் போகிறாரு. அவங்கள படுக்க வச்சுட்டு அப்படியே பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு அவங்க ஃபோர்கேட்டில் அப்படியே ஒரு கிஸ்ஸும் பண்ணிவிட்டு அப்படியே டோரை சாத்திட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போ மார்னிங் காட்டினா உங்களா தான். ஸோ நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. என்னது இது, நம்ம இன்னும் இங்கே இருக்கோம். சரி நைட்டு மாமா தான் தூக்கிட்டு வந்து போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸோ ஏந்திருக்கிறீங்க. அப்படியே பொத்துன்னு கீழே வந்துடுறீங்க. அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நான் இப்போ ரெஸ்ட் ரூமுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சேவத்தெல்லாம் பிடிச்சி அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஸோ ஹாட் வாட்டரில் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்போ தான் உங்களுக்கு அப்படியே அந்த உடம்பு வலியெல்லாம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்குது. அப்படியே வெளில வந்துட்டு அப்படியே டெஸ்ட்லாம் செஞ்சுட்டு நேராக சின்ன பக்கம் தான் போகிறீங்க. சின்ன கீழே பார்த்தா அவரோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க. அவர் உங்களை கண்டிக்கவே இல்லை. அவர் அப்படியே லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே காருக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ காருக்கு பேக் சீட்லேயே அதெல்லாம் வச்சுட்டு நேராக அவங்க அம்மா வருவாங்களாம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் ஒரு ஆள் அப்படியே நின்றுட்டு ஜின்னை தான் பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஆனால் ஜின்னை உங்களை கண்டிக்கவே இல்லை சுத்தமாக. நீங்களும் மாமா மாமா என்னாச்சு எங்கே போகிற நீ அப்படி சொல்லிட்டு ஜின்னைகிட்ட கேட்குறீங்க. ஜின்னு அயன் நான் வந்து கொரியா போகிறேன். கொஞ்சம் எனக்கு வந்து கொரியாவில் ஜாப் கிடச்சிருக்கு. அதனால் வந்து நான் கொரியாவில் தான் வந்து வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்போ நீ இந்தியா வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. வருவேன் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க காதுக்கிட்ட வந்து இது நடந்தது யார்கிட்டையும் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே சொல்கிறாரு. நீங்களும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ப்ராமிஸாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஜின்னோட அம்மாவும் வந்துடுறாங்க. என்னடா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே அவங்களோட அம்மாவை ஒர்க் பண்ணிவிட்டு சின்ன காரில் ஏறி உட்காந்துட்டு போகிறாரு. அவங்கள திரும்பி கூட பார்க்கல. நீங்களும் பார்க்குறீங்க மாமா வந்து நம்மளுக்கு பாய் சொல்லுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரையை தான் பார்க்குறீங்க. அந்த காரு போயிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக நிற்கிறீங்க. உங்கள் அத்தை என்னாச்சும் வேணுவா இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற. போகலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்கல்ல. இப்போ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு உங்கள் அத்தைக்கிட்ட பயங்கரமாக அழுகுறீங்க. எனக்கு எதுவும் தெரியாது, மாமா தான் எல்லாம் பண்ணார், அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அத்தைக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நம்ம பையனோட குழந்தை வயன் வயிற்றுல வளருது அப்படின்னு உங்கள் அத்தைக்கு செம சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஓகே வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. வாமா போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் அத்தை இது ஸ்கூலுத்தை இன்னும் 1 வீக்குள்ளே எனக்கு எக்ஸாம் மாதிரி இருக்கு, நான் கண்டிப்பாக படிக்கணும் அத்தை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. வயன் நீ இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பாக படிக்க முடியாதுமா, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இல்லைத்த நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, இன்னும் 1 வீக் தானே, நான் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறேன் அத்தை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைகிட்ட கெஞ்சுறீங்க. உங்கள் அத்தைக்கு ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து அவங்க அத்தையை அக் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறீங்க. ஓன் பொறுமையாக பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் போயிடுறாங்க. நீங்கள் வந்து கிளாஸ்க்கு போயிறீங்க. ஸோ அந்த ஒரு 1 வீக்கும் வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கு. டெய்லியும் உங்கள் அத்தை தான் உங்களை வந்து பார்த்து அப்படியே ரெடி பண்ணி உங்களே வந்து ஸ்கூலில் வந்து விடுவாங்க. நீங்களும் உங்கள் அத்தைக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளாஸ்க்குள்ளேயும் போயிடுவீங்க. உங்கள் அத்தைக்கு இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. ஏன்னா பசங்க ஸ்கூலு யாராச்சும் விளாடும் போது தள்ளிக்கிளி விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையோடய அவங்களையும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த 1 வீக் நீங்களும் ஸோ ஆர்மிஸ் நான் வந்து சொல்ல வந்துட்டேன். நீங்கள் வந்து இப்போ வந்து எத்தனாம் மந்த்துனா 4 மந்த்து. ஃபஸ்ட்டு 3 மந்த்து வந்து அப்போ தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் ஜின்னை வந்து கொரியா போயிருப்பார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ப்ரெக்னென்ட்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் வந்துச்சா.
சேர்த்து 4 மந்த் ஆயிடுச்சு. ஸோ லைட்டாக உங்களுக்கு பெல்லே பட்டன்லாம் தெரியும் அப்பப்போ. நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஸோ முன்னாடி பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு தான் போவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட கேட்கும்போது நான் சும்மா தாண்டி நான் முன்னாடி பேக் மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போயிட்டுருப்பீங்க. நீங்கள் உங்களால் சரியாக கூட நடக்க முடியாது. இருந்தாலும் நம்மளோட கரியர் ரொம்ப முக்கியம், நம்ம காலேஜ் ஸ்கூல் டேஸ்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க. அப்படியே எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிடுறீங்க. இப்போ வந்து அப்படியே வந்து டேஸும் போய்கிட்டுருக்கு. இப்போ உங்களை பார்த்தா ஸோ 9th மந்த் ஆகுது. ஸோ உங்கள் அத்தையோட கிச்சனில் தான் அப்படியே காய்கறிலாம் அப்படியே கட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தைக்கிட்ட அத்தை மாமா எப்போ வருவார், உங்கள் ஃபோன் அடித்து கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லைம்மா அவன் காலில் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். ஒரு வாட்டி தான் என்கிட்ட பேசணும், நான் பேசுகிறதுக்காட்டியும் காலை கட் பண்ணிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரில வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அத்தை எனக்கு என்னன்னே தெரியல அத்தை, எனக்கு பயமாக இருக்குது. ஏன் என்னாச்சு, ஏன் பயப்படுற, குழந்தை பிறக்க போகுதுன்னு பயப்படுறியா? கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைக்காக நீங்கள் வந்து பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து சொல்கிறீங்க. அதுக்காக இல்லை அத்தை, மாமா பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது. மாமா கொரியா போயிருக்காரு. அங்கே என்னோட இன்னும் அழகாக பொண்ணுங்க இருக்கும். அவங்கள யாராச்சும் ஒருத்தவங்கள அழைச்சிட்டு வந்து நான் இவங்கள தான் கட்டிக்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்னத்த பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க அத்தை ஒயன் நீ ஏன் இப்படிலாம் திங்க் பண்ணுற, ஃப்ரீயாக விடு, அவன்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டான். ஏன்னா பாரு கண்டிப்பாக இந்தியா வந்தோன்னா உன்னை மேரேஜ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை சொல்கிறாங்க. நீங்கள் சரி சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிலாம் கட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு திடீர்னு வந்து அப்படியே பெயின் வர ஆரம்பிக்குது. நீங்கள் என்னாச்சு, எனக்கு நம்மளுக்கு ஏன் இப்போ ஸ்டொமக் பெயின் வருது, டாக்டர் தான் டேட் எழுதி கொடுத்துருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு உங்கள் பாப்பா கிட்டே பேசுகிறீங்க. தங்கம் என்னாச்சு என்னாச்சு, அந்த தங்கத்துக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாப்பா கிட்டே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. பேபியும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது, அசையுது. நீங்கள் அப்பா அசைகிறான், நல்ல வேலை பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு அப்படியே ஏஞ்சி அவங்க ஸ்டெப்ஸில் ஏறி மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போயிட்டுருக்கும்போது ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் வர ஆரம்பிக்குது. நீங்கள் ஓகே நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு நடந்து போகிறீங்க. மறுபடியும் நீங்கள் நடக்க உங்கள் ஸ்டொமக் பெயின் ரொம்ப அதிகமாகுது. அப்படியே ஸ்டெப்லேயே அப்படியே உட்காந்துட்டு உங்கள் அத்தையை தான் கூப்பிட்றீங்க. அத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஓடியாடுறாங்க. ஸோ வந்து பார்த்தா அந்த ஸ்டெப் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. உங்கள் அத்தை பார்த்து பதறிட்டு நேராக உங்கள்கிட்ட தான் வராங்க. வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு ஒன்றும் இல்லைம்மா பயப்படாத, இது வந்து நார்மலாக வந்து வர பெயின் தான், ஒன்றும் வராத, நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை அப்படியே உங்களை கை தங்களை அழைச்சிட்டு அப்படியே நேராக அவங்கள்ட்ட காருக்கு தான் போகிறாங்க. அத்தையும் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் உங்களை அட்மிட் பண்ணியிருக்காங்க. உங்களை அட்மிட்டும் பண்ணிவிட்டு உங்கள் அத்தைக்கிட்ட வந்து அந்த நர்ஸ் வந்து இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைகிட்ட கேட்குறாங்க. உங்கள் அத்தைக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த நர்ஸும் சொல்லுங்கள் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்கள் அத்தைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன உண்மையை சொல்கிறதா போய் சொல்கிறதா அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் அத்தை இல்லைம்மா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அந்த நர்ஸும் ஓ அப்படியா சரி நீங்கள் கையெழுத்து போடுங்க, நான் போய் அந்த டாக்டர்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும் உங்கள் அத்தைக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ உங்களுக்கு தான் பார்க்குறோம். சொன்னீங்க பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் 2 ஆகுற மாதிரி எப்படி கத்துறீங்க, உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. எப்படியும் உங்களுக்கு வந்து குழந்தையும் பிறந்துருது. ஸோ கேர்ள் பேபி பார்க்க அவ்வளோ அழகா ஜின்னு மாதிரியே இருக்கா. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அத்தைக்கு அதுக்கு மேலே இருக்குது. இப்போ நீங்கள் தான் அத்தை இது ஜின்னுக்கு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான், என்ன நினச்சிக்கிட்டே இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. சாரிடா ஸோ பேக்ரவுண்டில் சவுண்டு ரொம்ப கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்கடா எனக்காக ப்ளீஸ். இப்போ நீங்களும் உங்கள் அத்தையும் அப்படி வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ வீட்டில் உங்கள் பாப்பாக்கெல்லாம் உங்கள் அத்தை தான் இப்படிலாம் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து டேஸும் இப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்கள் குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. இப்போ வந்து நீங்கள் காலேஜ் 2nd இயர் படிக்கிறீங்க. ஸோ இப்போ உங்கள் குழந்தைக்கு தான் டே
ஸோ பொண்ணா சரி நானே மறந்துட்டேன் என்ன குழந்தை பிறந்துச்சுன்னு. உங்கள் பொண்ணு பேர் வந்து ரித்துன்னு வச்சுக்கலாம். ஸோ ரித்து எங்கம்மா இருக்கு, இங்கே வா அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணை கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் பொண்ணு எங்கன்னே தெரியல காணும். ரித்து அம்மா கிட்ட விளாடாத, இங்கே ஒழுங்கு மரியாதை இங்கே வா அம்மா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பொண்ணும் நான் இங்கே இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக ஒழிஞ்சு உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா. உங்கள் பொண்ணையும் ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்கள் பொண்ணு அப்படியே உங்களை பார்த்தோன்னா அப்படியே குடுகுடுன்னு ஓடுறா. நீங்கள் போய் ஓடி போய் இப்படி பின்னாடி வழியாக அப்படி தூக்குறீங்க. டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா ஜின்னு தான். ஜின்னுக்கும் செம ஷாக்கு, உங்களுக்கும் செம ஷாக்கு. நீங்கள் ஜின்னையே தான் பார்க்குறீங்க. ஜின்னு உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கா. உங்கள் குழந்தை வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு உங்களையே வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஜின்னு என்ன நினச்சிக்கிட்டாருன்னா உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகி குழந்தைலாம் பிறந்துட்டுன்னு நினச்சிக்கிட்டாரு. இப்போ அவரை தான் காட்டுனா அப்படியே வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் அப்படியே பொத்துன்னு கீழே போட்டுட்டு உங்கள் அம்மா சரி உங்கள் அத்தையை தான் தேடிக்கிட்டு போகிறாரு. அம்மா அம்மா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போகிறாரு. உங்கள் அத்தை கிச்சன்லேருந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஜின்னு. டேய் நீ எப்படா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, ஜின்னு உடனே அம்மா உங்கள்கிட்ட அப்படி சொல்லிட்டு கோபமாக பேச வர டக்குன்னு உங்களை பார்த்துட்டு வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையை அப்படியே தரன்னு இழுத்துட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடுறாரு. போயிட்டு ஜின்னும் அம்மா யாருக்கிட்ட நீ எனக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சா, நீ என்னைய தானேம்மா சொன்ன, உனக்கு தாண்டா ஒயன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து நீ தானே நினையா ஒயன் தாண்டா எல்லாமே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே சொன்ன. ஆனால் நீ நான் ஃபாரின் போனோன்னா நீ ஒயனுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருக்க, யாருக்கிட்ட நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை வந்து கேட்குறாரு நல்லா சரி கோவத்தில். ஜின்னு அம்மா எல்லாருன்னு ஒரு அறை விடுறாங்க. மனுஷன் அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி ஒரு பக்கம் அப்படியே நிற்கிறான். ஜின்னும் அம்மா ஏம்மா நீ அறிஞ்சோ, நான் வந்து நானே சரி கோபத்தில் இருக்கேன், பெத்த புள்ள வாழ்க்கையை நீ கெடுத்துட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே கோபமாக சொல்கிறாரு. மறுபடியும் ஜின்னோட அம்மா பல்லாருன்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. ஜின்னுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஏன் நம்ம லூஸ் மாதிரி இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு நிற்க ஜின்னோட அம்மா அப்படியே ஜின்னை பரப்பரன்னு இழுத்துட்டு போய் உங்கள் பொண்ணு பக்கத்தில் தான் நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சு பாரு இவன் மூஞ்சியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜின்னு பார்க்குறாரு. என்னம்மா கட்டுப்பேத்திரியா அடுத்தவன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்ல, இந்த வாட்டி நீங்கள் ஜின்னு பிடிச்சி பல்லாரும் ஒரு அறை ஓடுவீங்க. ஜின்னுக்கும் சமைச்சாக்கு இப்போ எதுக்கு நீ ஆளாளுக்கு அரைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ன கோபமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே ஜின்னோட காலரை பிடிச்சி அப்படியே கீழே இழுத்து அந்த பேபியோட ஃபேஸ் தான் பார்க்க வைக்கிறீங்க. பாருடா பாரு இது யார் மூஞ்சி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜின்னுக்கிட்ட கேட்க ஜின்னும் அப்படியே உத்து பார்க்குறாரு. பார்க்க நம்ம மாதிரியே இருக்கு இந்த பேபி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஜின்னும் அப்படியே ஏஞ்சிட்டு ஏய் அந்த குழந்தை என்ன என்னைய மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்க, அப்புறம் குழந்தையோட அப்பா நீ தானே, உன்னைய மாதிரி இருக்காமல் வேறு யார் மாதிரி இருக்கும், செய்யதெல்லாம் செஞ்சுட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தும்மரை கேட்குறீங்க. ஜின்னும் அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு எதே அப்படின்னா இது என்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படி ஷாக் ஆகி அந்த குழந்தைய தான் பார்க்குறாரு. அந்த பேபி வந்து அப்படியே ஜின்னை பார்த்து அவ்வளோ க்யூட்டாக சிரிக்குது. ஜின்னுக்கு இது பார்த்தாலே செஞ்சிடுது நம்ம குழந்தை தானே, ஏன்னா நம்மள மாதிரியே க்யூட்டாக சிரிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஜின்னோட ஸ்மைல் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜின்னோட அம்மா என்னடா எல்லாம் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜின்னு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவங்க அம்மாவோட சாரியோட முந்தானை எடுத்து அப்படியே கசக்கிக்கிட்டே, அம்மா அது இல்லைம்மா நான் போட்ட விதை இவ்வளோ தூரம் வளரன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அவங்க அம்மா கிட்ட. உங்களுக்கு சரி கண்டாயிடுது. அங்கெல்லாம் ஒரு தொடப்பு கிட்ட எடுத்துக்கிட்டு அப்படியே ஜின்னை துரத்த ஆரம்பிக்கிறீங்க. ஜின்னும் ஏய் வேணாண்டி இங்கே பாரு மேலே கை பட்டுச்சு கொண்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே அவரும் ஓடுறாரு. நீங்களும் 2-3 அடி அடிக்கிறீங்க. ஏய் வேணாடி என்னால் வலி தாங்க முடியாது, எங்கள் அம்மாட்டனா கேளு, எங்கள் அம்மா கூட இவ்வளோ அடி அடித்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சின்னவங்கள்ட்ட பேசிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு தெரியா ஜின்னு வலி தாங்க முடியாமல் அவங்கள பிடிச்சிடுறாரு. அவங்கள பிடிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணி அப்படியே லிப்லேயே வந்து சாஃப்டான ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே காமாக ஆயிடுறீங்க. இங்கே அத்தை பார்த்துட்டு உங்கள் பொண்ணோட கண்ணை பொத்திட்டு அவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓகேடா மிஸ், ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான்டா. ஸோ இதோட இந்த ஜின்னு வீடியோ வந்து முடியுது. ஸோ பேக்ரவுண்டில் நிறைய சவுண்ட்லாம் கேட்டிருக்கோம், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு இந்த வீடியோவை ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோலாம் கேட்குறீங்க. ஸோ வீக்கு ஜிம்முனுக்கெலாம் நான் போடுறேன்டா, எனக்கு வந்து இப்போ டைம் இல்லை, பொறுமையாக தான் போட முடியும். பார்த்தீங்களா பேக்ரவுண்டில் எவ்வளோ சண்டை கேட்குதுன்னு.
இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி நான் போடுறது சொல்லுங்கள். கண்டிப்பாக போடுவேன், ஆனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வர்றதுக்கு. சரி யாருமே ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க, அப்படியே லைக்கும் போட்டுட்டு போயிடுங்க. ஓகேவா? ஓகேடா மிஸ், பாய் கம்சமிதா.